இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின கடிதத்திலே இந்த 6வது அதிகாரம் ஒரு மிக முக்கியமான அதிகாரமாகும். கிருபையினால் நீதிமானாக்கப்படுதல் என்ற கோட்பாட்டிலிருந்து எழும் ஒரு முக்கியமான கேள்விக்கு இந்த 6வது அதிகாரம் பதிலளிக்கின்றது. விசுவாசியின் புதிய நிலை மற்றும் இயேசு கிறிஸ்துவில் அவன் பாவத்திற்கு மரித்து உயிருடன் வாழ்வது என்பதை குறித்து இந்த அதிகாரம் அதிகமாக விவரிக்கிறது. 5ஆம் அதிகாரத்திலே கிருபை எவ்வளவு வலிமை உடையது என்பதை பார்த்தோம். அப்படியென்றால் கிருபையின் அடிப்படையிலே பாவத்திலே வாழ முடியுமா என்ற கேள்விக்கு இது பதிலளிக்கிறது. 6ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1 மற்றும் 2ஆம் வசனங்களிலே பாவத்தில் தொடர்வதை பற்றிய ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். 2வது பகுதியாய் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்துவுடன் கொண்டுள்ள ஐக்கியத்தை குறித்து படிக்கின்றோம். 3வது பகுதியாக 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நடைமுறை பயன்பாட்டாய் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு ஜீவனுள்ளவர்களாக உயிர் பெற்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்ற கோட்பாடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4வது பகுதியாக 15வது வசனத்திலே நாம் கிருபையின் கீழ் இருப்பதால் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்வதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. 5வது பகுதியாக 16ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சிறந்த அந்த காலத்திற்கு ஏற்ற உதாரணமான அடிமைத்தன உதாரணம் சொல்லப்பட்டு, நீங்கள் உங்கள் எஜமானை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், யார் உங்களை எஜமானாய் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை குறித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியிலே பாவத்திலே நாம் தொடர கூடாது என்பதை குறித்து சொல்லுகின்ற செய்தி. விசுவாசிகள் பாவத்திற்கு மரித்து விட்டார்கள், அது இனி நம்முடைய எஜமானனாய் பாவம் இருக்க முடியாது. ஆகவே நாம் பழக்கப்பட்டு வாழ்ந்து வந்த பாவத்திலே நிலைத்திருக்க கூடாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம், ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ஒரு உண்மையான விசுவாசி அவன் பாவத்துக்கு மரித்திருக்கிறானா என்பதிலிருந்து அறிந்து கொள்ளப்படுகின்றான். அவன் பாவத்தின் ஆளுகையிலிருந்து இயேசு கிறிஸ்துவில் உண்டான ஜீவனின் ஆளுகைக்கு மாற்றப்படுகின்றான். உண்மையான விசுவாசி பாவத்திலிருந்து திட்டவட்டமாக பிரிந்து தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக ஏற்படுத்தி கொள்ளுகின்றான். அவனோ அவளோ பாவத்தில் தொடர்ந்து வாழ மாட்டார்கள். அதற்கு மாறாக ஒருவன் பாவத்தில் வாழ்ந்தால் அவன் விசுவாசி என்று சொல்லப்பட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் மனிதருக்குள்ள எல்லா நல்ல விருப்பங்களுக்கும் எதிர்த்து நின்று மனிதருக்குள் ஒழுக்கக்கேட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது அநீதியான யாவற்றையும் பாவம் செய்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு செய்யவும், மற்றவர்கள் நடப்பிக்கும் தீய செயல்களில் இவர்களும் இணைந்து இன்பம் காணவும் தூண்டி கொண்டிருக்கின்றது. ஆகவே பாவத்திற்கு நாம் விலகி ஓட வேண்டும். பாவம் நம்மை அடிமைப்படுத்தி கரைப்படுத்திவிடும் ஒரு பெரிய சக்தியாக உள்ளது. மனிதருக்குள்ள ஆசையிலே பாவம் வேர் கொண்டு இருக்கிறது. ஆகவே பாவத்திற்கு விலகியோட நாம் அழைக்கப்பட்டோம். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம் என்ற கேள்வி எழுப்புகின்றார். ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருப்போம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 சொன்னபடியாய் நமக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றபடியினாலே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கின்றபடியினாலே புது சிருஷ்டியாய் பழைய பாவ பழக்க வழக்கங்கள், இச்சைகள், ஆசைகள் இவற்றிற்கு விலகியோடி வாழ அழைக்கப்பட்டோம். 2வது பகுதியாய் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்துவிடம் ஐக்கியம் கொண்டிருக்கின்றோம். ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியப்படுவதை குறிப்பிடுகிறது. அவருடன் அடக்கம் செய்யப்பட்டு, அதாவது பழைய பாவ வாழ்க்கைக்கு மரித்து புதிய வாழ்க்கைக்கு உயிர்த்தெழுந்தவர்களாய் எழுப்பப்பட்டவர்களாய் நாம் வாழுகின்றோம். இது வெறும் ஞானஸ்நானம் ஒரு அடையாளம் அல்ல.
நம்முடைய ஆன்மீக நிலையை குறிக்கிறது. 3ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நாம் ஒருவேளை யூதராயிருக்கலாம், கிரேக்கராயிருக்கலாம், அடிமைகளாயிருக்கலாம், சுயாதீனர்களாயிருக்கலாம் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எழுதும்போது, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நாம் யாராயிருந்தாலும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினாலே அவருடைய சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவருடைய ஆவிக்குள்ளாகவே நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்மிலே எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றார். 4ஆம் வசனத்திலே, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் மரணத்திற்கு, பாவ மரணத்திற்கு அடையாளமாகவும், ஞானஸ்நானம் பெற்று வெளிவரும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிரோடு புதிய பரிசுத்த வாழ்க்கைக்கு எழும்பினவர்களாகவும் காணப்படுகிறோம் என்று அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தெழுந்தின பின்பு தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்திலே 2 பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று பழைய மனுஷன், அதாவது ஆதாமிலிருந்து வந்த சுயத்தன்மை உடைய, பாவம் செய்கின்ற இச்சை உடைய பழைய மனுஷன். 2ஆவதாய் பாவ சரீரம். இப்படியாய் பாவத்திலே வாழ்ந்து பாவத்தை செய்வதற்கு, பாவத்திற்கு அடிமைத்தனமான சரீரம். இவை இரண்டிலிருந்தும் நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகின்றது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். பழைய மனுஷனும் பாவ சரீரமும் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கிறோம். ஆகவே பழைய சரீரமும் பாவ மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்டு பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நாம் மரித்தோமானால் அவருடனே பிழைத்தும் இருப்போம் என்று நம்பிக்கை கொள்ளுகின்றோம். இயேசு கிறிஸ்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஆகவே ஒரே முறை ஞானஸ்நானம் பெற்று நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் தொடர்ந்து பரிசுத்தத்துக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்க அழைக்கப்பட்டோம் என்று நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 6ஆம் அதிகாரத்தின் 11லிருந்து 14 வரைக்கும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கு ஜீவனுள்ளவர்களாகவும் பிழைத்திருக்கிறவர்களாகவும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை மிக உறுதியாக சொல்லியிருக்கின்றார். 11வது வசனத்திலே, உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று 3 வழிகளை சொல்லியிருக்கின்றார். எப்படி தேவனுடைய பார்வையில் பாவத்துக்கு மரித்திருக்கிறாய், பரிசுத்த ஆவியினால் நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய், பாவத்துக்கு மரித்ததையும் அதை தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்காக உன்னை ஒப்பு கொடுத்ததையும் அறிக்கை செய்து எப்போதும் கிறிஸ்துவுடனே கூட வாழுகிறாய் என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே பாவம் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு, சரீர இச்சைகள் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு, அதற்கு உரிமை கொடுக்காதபடிக்கு நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாய் என்றைக்கும் சுதந்திரமாய் வாழும்படியாக முயற்சி செய்து பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நாம் நம்முடைய அவயவங்களை, நம்முடைய உணர்ச்சிகளை, நம்முடைய சரீரத்தை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைத்தான்
12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலும், சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் நம்மிடம் கூறுகிறார். ஆகவே நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஆண்டவருக்கு உகந்த பிரியமான விருப்பமான பலியாக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் கிருபையின் கீழ் இருப்பதால் பாவம் செய்ய கூடாது என்பதை 15வது வசனம் சொல்லுகிறது. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. சுயாதீனத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆகவே பாவத்திலே வாழக்கூடாது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆகவே பாவம் செய்வதற்கு கிருபை கொடுக்கப்படாது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கே கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையில் இருந்த சிலர் கிருபையான பாவ மன்னிப்பையும் கிறிஸ்துவன் பாவத்திற்கு எதிராக போராட தேவையில்லை என்றும் நினைத்து கொண்டிருந்த ரோமாபுரி சபைக்கு அப்படியல்ல, நீங்கள் பாவத்திற்கு எதிராய் நின்று போராட வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தி எழுதுகின்றார். 16ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக அடிமைத்தன உதாரணத்தை சொல்லுகின்றார். ரோம கலாச்சாரத்திலே அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தின அடிமைத்தனம், ஒருவன் அடிமையாயிருந்தால் முழுமையாய் தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படியே நாம் யாருக்கு அடிமை? ஒன்று பாவத்துக்கு அடிமையா அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா என்பதை இந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். 6ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தீர்கள், இப்போது அப்படி அல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு அடிமையானோம், நீதிக்கு அடிமையானோம். 18ஆம் வசனத்திலே, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஆம், இப்பொழுது நாம் நீதிக்கும் தேவனுக்கும் அடிமைகளாக இருக்கிறோம். அடிமைகளாக இருப்போம் என்றால் நம்முடைய எஜமானருக்கு நாம் முழுமையாய் கீழ்ப்படிவதற்கு கவனமாக